வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? ரைட். இன்றைக்கி சரஸ்வதி அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். என்ன எத்தனாவது பிறந்த நாள்? 70வது தொடங்குது. சரி, இப்போ 70 ஸ்டார்ட். ரைட். கிட்டடியில் மகண்ட இழப்பை கண்டிருந்தீங்களன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இருந்தாலும் உங்களை ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் உங்களை அந்த நிலையிலிருந்து மாற்றி அமைச்சு ஒரு என்ன சொல்ல யோசிக்காமல் ஒரு ஆறுதலுக்காக இந்த பரிசெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க யார் ஒருத்தவங்க. சரியா? இப்போ சந்தோஷமாக கொண்டாடுறதுக்காக நாங்கள் வரல, இருந்தாலும் உங்களோட ஆறுதலுக்காக இந்த பரிசுகள் எல்லாத்தையும் கொடுங்க எங்களோட சரஸ்வதி அம்மாக்குன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்படியெல்லாம் உங்களுக்கு இப்படி ஆறுதல் தெரிவிக்கிற மூலமாக இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி, முதலாவது இந்த கேக்கு கொடுத்துருவோம்ண்ணே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரஸ்வதி அம்மான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு கேக் ஒன்று வந்துருச்சு. சரியா? சரி, அப்போ யார் அனுப்பியிருப்பாங்க இதெல்லாம்? உங்களுக்கு இப்போ உங்களை பிடிச்சவங்க, உங்களை பற்றி தெரிஞ்சவங்க என்ற அவங்க தான் யாரும் அனுப்பியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். சரியாக 9 மணிக்குள்ளே கொண்டு கொடுக்கணும் என்றெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ 8:45, 9 மணிக்குள்ளே வந்துட்டேன். இந்த 9 மணிக்கு கொண்டு விடுங்க. கொஞ்சமாக சந்தோஷப்படுத்துங்க. அவள் யோசிக்க விடாதீங்க. மன ஆறுதலுக்காக இந்த பரிசில் நாங்கள் அனுப்புகிறோம். எந்த வித யோசனையும் இல்லாமல் இருக்கட்டாம்னு சொல்லி இதெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. நல்ல நெருங்கிய உறவுகள் அவங்க தான் இப்படியெல்லாம் மன ஆறுதலுக்கு இப்படியான இதெல்லாம் செய்வாங்க. இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. சரி, இது வெளிநாட்டிலேருந்து தான் வந்துருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? யார்? சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேர்களை சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். யார்? ஏன் யோசிப்பாங்க? இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு இல்லை. இப்படி எல்லாரும் செய்ய மாட்டாங்க தானே. யாராச்சும் ஒரு பிடிச்சவங்க நல்ல நெருங்கியவர்களை தான் இருக்கு. உங்களை ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கு. அப்படி யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டில் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி. பிள்ளை ஒன்று இருக்கா? பிள்ளைய பேர் என்ன? கண்ணாவா? நான் சொல்கிறேன், இது கண்ணா இல்லை, இது வேறு ஒரு வாக்கள் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இது நீங்கள் சொன்னாக்கள் அனுப்பலை, கண்ணா அனுப்பலை. அதோட உங்களுக்கு சோட்டி 2 கொடுத்து விட சொன்னாங்க. அதையும் கொடுத்து விடுவோம். ரைட், அதையும் கொடுத்து விடுவோம். புதுசு தான். ரைட். அதுவும் அடுத்தது இன்னும் உண்டு. சரியா? இன்னும் ஒரு சோட்டி. சரி, நான் அது தாங்க கையில் நான் வச்சிருக்கேன். அதை தாங்க கையில். ரைட், இதில் வச்சுருக்கோம். நீங்கள் கையை வச்சுருந்தா கதைக்க மாட்டீங்க. சொல்லுங்கள். அப்போ யார்? 2 நாட்டிலேருந்து வந்துருக்கு. புனித மலர். அவங்க யார்? புனித மலர், ராணி மலர். யார் அவங்க? உங்களோட அக்காண்ட பிள்ளைகளா? வேறு யாரும் இருக்கிறாங்களா அதே மாதிரி? புனித மலர் எங்கே இருக்கிறாங்க? ராணி மலர் எங்கே இருக்கிறாங்க? ஜெர்மனில் ஒரு ஆள், டென்மார்க்கில் ஒரு ஆள். அவங்க அதை அனுப்பியிருப்பாங்க நினைக்கிறீங்க. ஏன் அவங்களோட பேரை சொல்கிறீங்க? பிள்ளைகள் தான், பெறா பிள்ளைகள், பெறா மக்கள். சரி, நான் 2 பொம்பளை பிள்ளைகள் அனுப்பியிருக்கான்னு சொன்னேன். அப்படியா? அதனாலயா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? அப்படி இல்லை, 2 பொம்பளை பிள்ளை. வேறு யாரும் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. சரி, நீங்கள் அதை யோசிச்சுட்டுருங்க. இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அதுக்கு முதல் நாங்கள் ஒரு சின்ன வேலையும் செய்வோம். இன்றைக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு சின்ன சந்தோஷமாக ஒரு சந்தோஷத்துக்காக இந்த கேக்கை வெட்டி கொண்டாடிட்டு நாங்கள் யாருன்றதை கண்டுபிடிப்போம். ஓகேயா? நாங்கள் இப்போ என்ன செய்வோம்? அம்மாவுக்கு கேக்கை வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிடுவோம். நீங்கள் கேக்கை வெட்டி என்னட்டு தாங்க, நான் உங்களுக்கு ஊட்டி விட்றேன். ஓகே? சரி, வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ,
ஹாப்பி பர்த்டே டியர் சரஸ்வதி அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. சரி, இன்றைக்கி உங்களுக்கு பக்கத்துலேருந்து இந்த கேக்கெல்லாம் தீர்த்துறதுக்கு உங்களோட மகன் இல்லை, இப்போதைக்கு இல்லை, இப்போ இல்லை, அவர் உங்களோட இல்லை. ஸோ அந்த ஞாபகார்த்தமாக நான் ஒரு மகனாக இருந்து உங்களுக்கு இந்த கேக்கை தீர்த்தி விடுறேன். ஓகேயா? தான் சாப்பிடு. ரைட்ஸ், ஓகேயா? சரி, இதே மாதிரி நீங்கள் யோசிக்காமல் சந்தோஷமாக எப்போவுமே கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திருக்கிறாங்க. சரியா? அதோட அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன சொன்னால், எப்போவுமே நீங்கள் எதை பற்றி யோசிக்கக்கூடாதான், தாங்க எப்போவுமே உங்கள் கூடவே இருப்பாங்களாம். சரியா? என்ன விஷயம் இருந்தாலும் தங்கள்கிட்ட சொல்லலாமாம், கவலைப்படக்கூடாதாம், சந்தோஷமாக இருக்கட்டாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அதோட உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. ஒரு சிறிய பணத்தொகை ஒன்று உங்களோட கொடுத்து விட சொல்லி. சரியா? சரி, சிறிய பணத்தொகை ஒன்று கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு எத்தனாவது பர்த்டே? 70வது பர்த்டேயா? 70வது பர்த்டேக்கு உங்களுக்கு இதில் 70,000 ரூபா காசு கொடுத்து விட்ருக்காங்க. சரியா? சரி, உங்களுக்கு பிடிச்சதை வேண்டியோ இல்லாட்டி உங்களுக்கு செலவுகளுக்கு இதை வச்சு கொள்ளட்டாமன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இது அவங்க அனுப்பின ஒரு சிறிய தொகை தானா, உங்களுக்கு மேலும் மேலுமாக அவங்க செய்வாங்களா. அம்மா இல்லைன்ற கவலையை பற்றி யோசிக்காது, தன் மகன் இல்லைன்ற கவலையை பற்றி யோசிக்க வேணாம், தாங்கள் உங்களுக்கு பிள்ளைகளாக இருப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது அனுப்பினது யாருண்டா? யார்? 2 பெண் பிள்ளைகள். ஒன்று என்ன மலர், அடுத்தது ராணி மலர். எங்களோட ஆண்டிக்கு இதை கொண்டு கொடுங்க, நாங்கள் அவங்களுக்கு எப்போவுமே இருப்போம். தாய் இழந்த பிள்ளைகளாக, மகனை இழந்த அம்மாவுக்கு நாங்கள் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. சரியா? தங்களுக்கும் தாய் இல்லையாம், அதே மாதிரி உங்களுக்கு மகன் இல்லையாம், அதனால் தாங்களே உங்களுக்கு பிள்ளைகளாக இருப்போம்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சந்தோஷமா? ஏன் அழுவான்? அழ வேணாம். சரியா? இப்போ அவங்களும் உங்களுக்கு பிள்ளைகளாக எப்போவுமே இருப்பாங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேயா? சரியா? நீங்கள் யோசிக்கக்கூடாது, ஆறுதலாக இருக்கணும், வடிவாக சாப்பிடட்டாம், மன ஆறுதலோடு சந்தோஷமாக இருக்கட்டாம், எப்போவுமே என்ன பிரச்சனை இருந்தாலும் தங்கள்கிட்ட சொல்லட்டாம், தாங்கள் இருப்பாங்களா, அவங்க கூடவே எப்போவுமே பார்த்துருப்பாங்களாம் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அழாமல் இன்றைய நாளில் சந்தோஷமாக பழைய கவலைகளை விட்டு விட்டு சந்தோஷமாக இருக்கட்டாம் மட்டும் சொல்லியிருக்காங்க. என்ன செய்வது, காலத்தின் கட்டளைக்கு இணங்கத்தான் நாங்கள் வாழ்ந்து போக முடியும்னா. சரி, அதே மாதிரி நாங்களும் வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கணும், யோசிக்காமல் நீங்கள் வடிவாக சாப்பிட்டு தென்பாக ஆரோக்கியமாக இருக்கட்டாம்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அதோடு சேர்ந்து நாங்களும் மனசார வாழ்த்துறோம். நாங்கள் லவ் சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம், யாழ்ப்பாணத்துலேருந்து. நன்றி அம்மா.